guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து தலைவர் நடித்த வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். தலைவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது கேட்டதுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரே ஒரு மாதிரியாகவே இருந்து என்ன ஆச்சு, அவருக்கு எப்படி இருக்குது என்னன்னு தெரியலையே சொல்லிட்டு மாதிரியாகவே இருந்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு அவர் பார்க்கலன்னா ஒரு மாதிரியா இருக்கும்ல, சரி எப்படி இருக்காரு என்னவான்னு தெரியல. சரி இப்போ வந்து அவங்க அப்போல அவங்க டாக்டரே வந்து ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உள்ள பண்ணியிருக்கோம், நல்லா இருக்காரு அவரு, ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ அது ஒரு ஒரு ஆறுதல்ல நம்ம. ஆனால் அவங்க வீட்டு சைட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை, ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து தான் சொல்லிருக்காங்க. ஸோ அது ஒரு நம்பிக்கையை வச்சு தலைவர் நல்லா இருக்கார், நல்லபடியாக இருப்பார்னு ஒரு நம்பிக்கையில் என்ன சொல்றது, அவரு பார்க்காத தோல்விகளே கிடையாது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் பார்க்காத தோல்விகள் கிடையாது, அவர் பார்க்காத வெற்றிகள் கிடையாது. இன்னைக்கு உடம்பு சொல்ல சொன்னோன்னே இந்தியாவில் இருக்க அனைத்து பொலிட்டிக்கலுமே நின்று கேட்குது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவர் மேலே வந்து சில பேர் வன்மத்தை கக்கலாம், ஆனால் வந்து மனித ரீதியாக வந்து அவரை வெறுக்க யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் சார் கூட எவ்வளோ பேசினானுங்க எல்லாம் பண்ணானுங்க. விஜய் சார் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையான ரஜினி சார், உண்மையான விஜய் சார் இந்த மாதிரி சண்டை போடவே மாட்டாங்க. சில எச்சங்க தான் இடவுல இந்த மாதிரி பண்ணுது. எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், அதானே நம்ம முழு மனதோட நம்பிக்கையாக இருப்போம். அவர் கண்டிப்பாக வருவார், கூலி படம் பண்ணுவார், நம்மளுக்காக படம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே 74 இயர்ஸ் 74 வயசு ஆக போகுது. இந்த மனுஷன் பாரு இன்னுமே வந்து எவ்வளோ பிரிஸ்கா வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அதை விட என்னன்னா அவர் உடம்புல எவ்வளவு ஆப்ரேஷன் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இருந்துமே அவர் இந்த வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மதன் கௌரி அண்ணா வீடியோ பாருங்க, அவர் சொல்லிருப்பாரு. அவர் சொல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரோட ஆப்ரேஷன் பத்தி அவர் பேசியிருக்காரு, அவர் மதன் கௌரி. அதை பாருங்க, ரொம்ப உருக்கமா இருக்கும். அப்புறம் தெரியும் ரஜினிகாந்தை பத்தி திட்டுறவங்க திட்ட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கமெண்ட்ல உடம்பு சரியில்லைன்னு போடுறாங்க, அதுல வந்து கீழே வந்து கமெண்ட்ல பார்த்தா ரொம்ப 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 மோசமா பேசுறானுங்க. ஏன்னு தெரியல, அவருக்கெல்லாம் இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஏன் பண்றோன்னு தெரியல. சரி விடுங்க, குலைக்காத நாய் இல்லை இல்லை. தலைவர் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வெளில வரணும். இந்த ஒரு நிலையை அவர் கடந்து வரணும்னு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உழவோ பார்த்தவர் அவரு மீண்டு வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, சரி இந்த ட்ரெய்லர்ல வந்து வேட்டையன் ட்ரெய்லர்ல வந்து எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். A to Z எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயம் ஆனால் தெரிஞ்ச மாதிரி தெரியல, அமிதாப் பச்சன் சாருக்கு வாய்ஸ் வந்து ஏஐ மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. இதுல தமிழ்ல பேசி இந்த பாட்டு வந்ததுல கோட் பாட்டு எப்படி இன்னொருத்தவங்க பாட வச்சு அது பவதானி மாதிரி வாய்ஸ் வந்து அதே மாதிரி அதே டெக்னிக்கை டைலாக்ல வந்து அவங்க பேசி பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இந்த ட்ரெயிலர்லேயே பார்ப்போம் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரிவியூவில் வந்து கொஞ்சம் மாதிரியா இருந்தது. ஓகே, இதில் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, தலைவர் ஹாஸ்பிட்டலில் அவரோட படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு வெளில வருது. இதெல்லாம் நினச்சி பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா நெகிழ்ச்சியான ஃபீலாக இருக்குது. சரி வாங்க, பேசிட்டே வேணாம், டேரா படத்தை பார்க்க போயிடுவோம். Ready, start. 1, 2, 3. Come. இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் தான் பண்ணணும். ஓடு. குற்றவாளியை உடனே பிடிக்கணும், என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள்ல டிபார்ட்மெண்ட் வேற லெவல். சாம சீனு பாரா, மனுஷன் 74 மனுஷரா, சூப்பர் ஸ்டார் பேர் கேட்டாலும் எனர்ஜி. Justice delayed is justice denied. Justice hurried. அமிதாப் சார் வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. அமிதாப் சார் வாய்ஸ். நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுங்கண்ணா தலைவன் முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும்.
குற்றங்கள் தொட்டு நோய் மாதிரி அதை வளர விடக்கூடாது. சார் அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த பிரயோஜனம் இல்லை. அவனை தூக்குவான். காட் இட். போடு. மதினு. அநீதியை நீதியான நாங்கள் நம்பியும் இன்னொரு அநீதியால இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். என்னமா இருக்கு போயிட்டு? என்னடா இது? தலைவர் காப்பாம இருக்கிறாப்ல. எவ்வாறு பிரேம தான் தலைவா. நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு நாள் லுக்கு. வா வா வேற லெவல். என்ன சொல்றது, இதெல்லாம் பார்த்தாலே வந்து தலைவரை ஐயோ இது அவரு நாங்க பார்க்க இப்படி சந்தோஷமா கொண்டாடுறது அவருக்கு எப்படி தெரியும் தெரியல. லெவலுங்க படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடக்கி வாசிச்ச மாதிரி தான் இருக்கு ட்ரெய்லர் பார்த்தா. ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமா எதையும் சொல்லாம ரொம்ப மாஸ் சீன்ஸும் எலவேட் பண்ணாம ஒரு அளவுக்கு என்ன காட்ட முடியுமோ அப்படி காட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசா பிஜிஎம்ஸ் வந்து அந்த செட்டில்டா தான் இருக்கு. பிஜிஎம்ஸ் ஒரு மிட்ரேஞ்ச் மாதிரி இருக்குது. ஹைப் ஒருவேளை ஹைப் ஏற்றக்கூடாது அப்படின்றத ரெடி பண்ண மாதிரி இருக்குது, இல்லைன்னா எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு மீடியமா இருக்குது ட்ரெய்லர். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லவும்ல. ஓகே ட்ரெய்லர் கட்டு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படத்தை ஃபர்ஸ்ட் டே பார்த்தா தான் அது படமா இருக்கும். அமிதாப் சார் வந்து கல்கியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்தாரு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இந்த படம் எப்படி பண்ண போகுதுன்னு தெரியல. அவரோட கேரக்டர் எல்லாருமே எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்சது இத்தனை பேர், தெரியாம எத்தனை பேர் உள்ள இருப்பாங்களோ யாருக்கு தெரியல. நிறைய கேரக்டர்ஸ் எப்படி இதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே எப்படி அவங்களுக்குலாம் டயலாக்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அவரு வந்து சமரசம் பண்ண முடியாது. ரஜினிக்கு வந்து மாஸ் வைக்கணும், அவருக்குமே அது இது ஞானவேல் சாருக்குமே வந்து அவர் கதையாச்சும் சொல்லணுங்க அப்படின்னு பார்ப்பாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரெய்லரோட தாக்கம் என்னன்னா ஒரு நார்மலா இருக்குது. ரொம்ப வந்து ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை. ஓகே செட்டில்டா இருக்குது ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் தேட்டர்ல தான் பார்க்கணும். சம்பவம் தான் இருக்கும், நம்பிக்கை வேணாம், சம்பவம் தான். தலைவர் படம்னாலே சம்பவம் தான். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு நிறைய வீடியோ ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் கமெண்ட் ஆச்சும் போடுங்க. ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.